வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது முதல்ல வந்து ஒரு டிபெண்டோட நேம் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் குறைஞ்ச பிபிஐ வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத பற்றியும். ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து ஒருத்தர் 1.75 லட்சமோ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.29 லட்சமோ வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எதனால வந்து கிடைச்சிருக்கு, இவங்க எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ முதல் பாயிண்ட்ல ஸ்பார்ஸ் பிபிஓ வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து எதுக்காகனாக்கா டிபெண்டனோட நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்குது. ஸோ அந்த குழந்தையோட நேம் வந்து நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல எந்தெந்த வழிமுறையில அது வந்து நீங்க பண்ணணும் அப்படின்றது தான் முதல் பாயிண்ட்ல. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட்ல நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அது வந்து யார் மூலியமா பண்ணணும் அப்படின்னாக்கா ஜில்லா சைனிக் போர்டு மூலியமா வந்து பண்ணணும். ஸோ ஜில்லா சைனிக் போர்டு மூலியமா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அஃபிடேவிட் வேணும், மூணாவது வந்து டிக்ளரேஷன் வேணும், நாலாவது வந்து அந்த குழந்தையோட ஆதார் கார்டு இருந்தா அதையுமே நீங்க வந்து சேர்த்து அனுப்பலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பிபிஓ, டிஸ்சார்ஜ் புக்கு, எக்ஸர்வீஸ்மென்ட் ஐடி கார்டு, இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க வச்சு ரெக்கார்டுக்கு வந்து அனுப்பணும் சோல்ஜர் போர்டு த்ரூல. ஸோ அது போன பிறகு உங்களுக்கு ரெக்கார்டு வந்து பாட் அவுட் பண்ணிட்டு அந்த பாட் அவுட் காப்பியை வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த பாட் அவுட் காப்பி நீங்க ரிசீவ் பண்ண பிறகுதான் ஸ்பார்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணணும். பாட் அவுட் காப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஆன்லைன்ல கிடைக்கும், இல்ல உங்களுக்கு பை போஸ்டாகவும் வந்து ஆஃப்லைன்லயும் வந்து கிடைக்கலாம். ஸோ ஆன்லைன்ல கிடைச்சாலுமே அதையுமே நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாட் அவுட் காப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எங்க வந்து பிறந்தாங்க, அவங்களோட தந்தை பேர் என்ன, தாயின் பேர் என்ன, எந்த நேரத்துல எந்த டேட்ல வந்து பிறந்தாங்க, பிறந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாட் அவுட் காப்பில வந்து இருக்கும். ஸோ இந்த பாட் அவுட் காப்பி உங்களுக்கு கிடைச்ச பிறகு நீங்க ஸ்பார்ஸ் போர்ட்டல்ல அவங்களோட நேம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஸ்பார்ஸ் போர்ட்டல்ல நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. அது வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ் வெரிஃபை பண்ண பிறகுதான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து வெரிஃபை பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து நீங்க என்ன டேட்டா கரெக்ஷனுக்காக ப்ராசஸ் வந்து பண்ணீங்களோ அதோட ப்ராசஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்து ஒரு 10 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்ஸ்ல இருந்து குறைஞ்ச பிபிஐ வந்து ஜென்ரேட் ஆனதாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்த பிறகுதான் உங்களோட டேட்டா கரெக்ஷன், இது வந்து நேம் ஆட் பண்றதா இருக்கலாம், இல்ல ரிமூவ் பண்றதா இருக்கலாம், டேட்டா பத்தி ஆட் பண்றதா இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி நீங்க டேட்டா கரெக்ஷன் பண்ணாலுமே ஸ்பார்ஸ் டீம்ல இருந்து குறைஞ்ச பிபிஓ ஜென்ரேட் ஆனதுக்கான மெசேஜ் வரும். அதே போல ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து வெரிஃபை பண்ண போறாங்க, எதுக்கெல்லாம் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரெக்கார்ட் ஆஃபீஸோட மெசேஜ் குறைஞ்ச பிபி வரும்போது ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். அந்த மாதிரி வராதவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து குறைஞ்ச பிபிஓ ஜென்ரேட் ஆன பிறகும் ஸ்பார்ஸ் டீம்ல இருந்து மெசேஜ் வரும். ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா டிஏடிஆரோட ரிலீஃப் அரியர். ஸோ ஒரு பென்ஷனருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 9 வருஷமா அவங்களோட டிஏடிஆரோட அரியர் வந்து கிடைக்கல. அவங்களுக்கு வந்து சரியான முறையில அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு அவங்களோட பென்ஷன் வந்து கிடைக்காது இருந்தனால ஸோ அதை கண்டுபிடிச்சு அவங்க வந்து சிபி கிராம்ல கிரீவன்ஸ் போட்டு கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறமா 1.75 லட்சம் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டிஏ வந்து சரியான முறையில கிடைச்சது, இல்ல பென்ஷன் வந்து நம்மளுக்கு சரியான முறையில ரிவிஷன் ஆயிட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. உங்களோட பென்ஷன் அமௌண்ட் வந்து நீங்க தான் சரியா கிடைக்குதா, அதுக்கான டிஏ அமௌண்ட் வந்து சரியா கிடைக்குதா அப்படின்னு நீங்க தான் வந்து செக் பண்ணணும். ஏன்னா உங்களோட பணத்துக்கு நீங்க எவ்வளவு அக்கறை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டும் சரி, இல்ல அதுக்காக வேலை பண்றவங்களும் சரி அக்கறை வந்து வைப்பாங்க. ஸோ நீங்களே வந்து கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறவங்க வந்து விட்டுடலாம். என்னோட பென்ஷன் வந்து சரியான முறையில கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு அது என்ன கிடைக்கலையோ அது வந்து நீங்க வாங்கறதுக்கான வழிமுறை சிபி கிராம்ல வந்து கிரீவன்ஸ் போட்டு வாங்கலாம். சிபி கிராம்ல கிரீவன்ஸ் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேல ஐ பட்டன்ல ஆட் பண்றேன். ஸோ அதை பார்த்து உங்களோட பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து சிபி கிராம் மூலியமா வந்து நீங்க எடுத்துக்கலாம். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிஆர்ஜி. இது வந்து டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு வந்து கிராஜுவேட்டி அமௌண்ட் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும் போதே கிடைக்கும். ஆன் சர்வீஸ்ல யாரெல்லாம் டெத் ஆகுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டின்னு சொல்லிட்டு அதோட அமௌண்ட் வந்து அவங்களோட பென்ஷன் வாங்குறாங்க என்ஓகேக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து தாயாகவும் இருக்கலாம், மனைவியாக கூட இருக்கலாம். ஸோ
ஸோ ஒரு பென்ஷனருக்கு ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/8/2020 அவங்களோட டிசிஆர்ஜி வந்து கிடைச்சிருக்கணும், டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட் வந்து கிடைச்சிருக்கணும். ஆனா அவங்களுக்கு வந்து கிடைக்காதனால இவங்களுமே சிபி கிராம்ல கிரீவன்ஸ் போட்டு 5.29 லட்சம் வந்து வாங்கியிருக்காங்க 5 வருஷம் கழிச்சு. ஸோ 2020 அவங்க வந்து இறந்திருக்காங்க. அவங்களோட கிராஜுவேட்டி அமௌண்ட் கிடைக்காதனால இவங்க வந்து சிபி கிராம்ல கிரீவன்ஸ் போட்டு 5.29 லட்சம் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு சர்வீஸ் பர்சன்ஸ் வந்து ஆன் டியூட்டிலேயே வந்து இறந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை பத்தி நம்ம நிறையவே வந்து பேசியிருக்கோம். ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து என்னென்ன கிடைக்கணும், எப்படி எல்லாம் கிடைக்கும், எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு நீங்க இப்பதான் நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த பழைய வீடியோலாம் பாருங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கலன்ற பட்சத்துல நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, அதுக்கான சந்தேகம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுக்கலாம். ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நம்மளோட சேனல்ல ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க என்ன அப்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.